ரூபாய் உரிமை தொகைன்னாரு. அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது பத்துமாது, இது ஒரு பக்கம். இன்னொருத்த கொடுக்க முடியாதுன்னாரு. கொடுக்க முடியாதுன்னு சொன்னது யாரு? எடப்பாடியார் தான் சொன்னாரு. இது கொடுக்கவே முடியாதுன்னாரு. ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னாரு. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவுல பொருளாதார நிபுணர் இருப்பாங்க இல்லையா? ரகுராம் ராஜன், அவர் அமெரிக்காவில் இருந்தவர். இன்னும் சொல்ல போனா வேர்ல்டு வங்கியில் இருந்தவர். அவர் தான் ரிசர்வ் வங்கியில் கவர்னரா இருந்தவர். ரகுராம் ராஜன் நினைவுபடுத்துற படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். ரகுராம் ராஜன். சுப்பிரமணியன் பெரிய பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர். அதே போல ஜெயரஞ்சன் எல்லாம் பேட்டி இதுல வருவாங்க, நம்ம டிவியில வருவாரு. மாதம் 1000 வராதுன்னு சொன்னாங்க, வந்துருச்சு. 50 ரூபாய்க்கு கருவாடு வாங்கி 2 நாளைக்கு வச்சுக்கிற குடும்பம் இருக்கு இல்லையா? பிரிச்சு 2 நாளைக்கு வச்சு உங்களுக்கு நடைமுறைக்கு சொல்ல வர்றேன். ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி பண்ற குடும்பம் இருக்கு இல்லையா? பேரப்புள்ள முடியாது கேட்டா ஒரு 10 ரூபாய்க்கு ரொட்டி பாக்கெட்டு, அதை கூட 2 பிரிச்சு வச்சிருக்கான். 5 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வச்சிருக்கான். 5 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி பாக்கெட் வச்சிருக்கான். ஏன்னா அதாவது இன்னைக்கு இருக்கு 5 ரூபாய்க்கு ரொட்டி பாக்கெட்டு. இது மாதிரி வாங்கி கொடுக்குறவங்களுக்கு 1000 ரூபாய் மிகப்பெரிய பணம். 1000 ரூபாங்கிறது மிகப்பெரிய பணம். இப்ப அதான் என்ன சொல்றாரு, 2000 ஆக்கிறாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு, 2000 ஆக்கிட்டாரு. இன்னொரு தகவல் உங்களுக்கு கூடுதலா சொல்லணும். நாட்டுல கட்சி நிறைய, தமிழ்நாட்டில் தான் அதிகமான கட்சி. வருங்கால முதலமைச்சர் 100-150 பேர் இருக்கான். வருங்கால முதலமைச்சர் ஒரு 100-150 பேர் இருக்கான். கட்சி தொடங்கணும், நான் தான் முதலமைச்சர். கட்சி தொடங்கணும் உடனே நான் தான் முதலமைச்சர். முதலமைச்சர் இருந்தா தான் எல்லாம் சாதனை பண்ண முடியும். அடுத்த வார்த்தை சொல்றான், முதலமைச்சர் இருந்தா தான் சாதனை பண்ண முடியும். இன்னைக்கு 93 வயதுங்க. டிசம்பர் 2 வந்தா 94 வயது. திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்களுக்கு டிசம்பர் 2 வந்தா 94 வயது. அதாவது பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துல தொடங்கிய பிரச்சாரம், கன்னியாகுமரி, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தொடங்கிய பிரச்சாரம் 93 வயதுக்கு 3 இடத்துல பேசுறாரு. ஆனா 93 வயதுக்கு இன்றைக்கும் தேர்தல் நிற்காம ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா? பெரியார் காலத்துல இருக்கா இல்லையா? சேவை செய்யணுங்கிறது முடியுதா இல்லையா? சேவை செய்யறாங்களா இல்லையா? பெரியார் சிந்தனை சொல்றமா இல்லையா? பெரியாருடைய தத்துவத்தை சொல்றமா இல்லையா? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னா நடந்துச்சா இல்லையா? இந்திய அரசியல் சட்டம் முதல் திருத்தப்பட்டது தந்தை பெரியாரால் இல்லையா? ஏன்னா இவங்க எல்லாம் ஒண்ணுமே முதலமைச்சரா இருந்தா தான் தாளிப்பாங்களா, தாளிக்க மாட்டாங்களா? இப்படி நிறைய முதலமைச்சர் இருக்காங்க, நிறைய கட்சி இருக்கு. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் செஞ்சியா செய்யலையான்னு கேட்கிறானே தவிர, மற்றவன் கொடுத்த தேர்தல் அறிக்கை பத்தி எவனாவது பேசுறானா, எவனாவது கேட்கிறானா? ஏன் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார மோடி. இப்ப 13 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு 13 26 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணுமே. 26 கோடி பேருக்கு வேலை கொடுத்தா ஏன் நம்ம மலேசியா போகணும்? ஏன் சிங்கப்பூருக்கு போகணும்? ஏன் கனடாவுக்கு போகணும்? ஏன் முன்னாடி பிள்ளைய பார்க்காம கிடக்கணும்? ஏன் பெத்த பிள்ளைய பார்க்காம நாடு விட்டு நாடு போய் கிடக்கணும்? 26 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணுமா? கொடுத்தாரா? கொடுத்தது பேசினாரா? ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம், அக்கௌண்ட்டுக்கு 15 லட்சம். எனக்கெல்லாம் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியா இருந்தேன். எங்கூட 4 அக்கௌண்ட் இருக்கு. இப்படி ஒரு 60 லட்சம் வந்துடும். அப்புறம் எல்லாம் கார்ல தான் வருவேன். இல்ல பாத்தீங்கன்னா அதிமுக தேர்தல் வாக்குறுதியை 10 சொல்லுங்க, யாராவது 10, 5 சொல்லுங்க, 2 சொல்லுங்க, 1 சொல்லுங்க. ஆனா திமுக தேர்தல் வாக்குறுதியை பத்தி தான் மக்கள் பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும். அதான் மிக முக்கியம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாகணும். அப்ப 1000 2000ங்கிறது அருமை பெரியவர்களே மிகப்பெரிய பணம். யாருக்கு மிகப்பெரிய பணம்? ஏழை எளிய சாதாரணப்பட்ட மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பெரிய பணம். 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாருங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து உட்கார்ந்துட்டு விரும்புவது இந்த உயர்ஜாதிக்காரன் தான் அந்த விவாதத்தில் வருவான். நான் யாருன்னு சொல்ல விரும்பல, நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்துல அப்படியே கங்கையிலிருந்து காவிரி வரைக்கும் இணைச்சிருக்கலாமே. கங்கையிலிருந்து காவிரி வரைக்கும் இணைச்சு வெட்டிக்கிட்டு வந்தா கங்கையிலிருந்து காவிரி வரைக்கும் இணைச்சிட்டு வந்திருக்கலாமா? அந்த காங்கிரஸ்ல அதை கொண்டு வந்த திட்டம் நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வறுமை ஒழிப்பு திட்டம். அருமை பெரியவர்களே, அது வறுமை ஒழிப்பு திட்டம். நம்மளை விட பின்தங்கி பீகார்ல இருக்கான், நம்மளை விட பின்தங்கி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு 100 நாள் வேலை உத்தரவாதமா கொடுத்து, அப்ப 175 ரூபாய் ஆரம்பத்தில் 150 இருந்துச்சு, அப்புறம் 175 இருந்துச்சு, இப்ப 250 வந்து நினைக்கிறேன், 280 வந்து. இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது எதுவும் கிராமப்பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த பகுதியில நகர்பகுதியில் அது இருக்காது. அது ஒரு பெரிய நெருக்க. அது வந்து வேலை ஒன்று என்ன செய்யறாங்கன்னு சொல்லல, வேலையெல்லாம் கடுமையான வேலை இல்லை. ஆனா இந்த 250 ரூபா இன்னைக்கு வாங்குறவங்க அந்த 250 கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்ல போடுறது இல்லை, கொண்டு போய் இந்தியன் பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுறது இல்லை. அந்த 250 ரூபா வாங்கி தான் 1/4 கிலோ கறி எடுக்கிறோம். அந்த 250 ரூபா வாங்கி தான் ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு 50 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு இட்லி பொங்கலை வாங்கிட்டு வர்றோம். அந்த பணத்துல தான் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு 4 ரொட்டி பாக்கெட் வாங்கி கொடுக்குறோம். இந்த பணம் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. டீ கடையில டீ குடிச்சா டீ கடைக்காரர் மட்டும் பயன்படல, டீ கடைக்காரர் சம்பளத்தில் கொடுக்குறது அதுல தான் கொடுக்கணும். ஒரு மளிகை கடையில போய் 100 ரூபாய் ஜாமான் வாங்கணும்னா அது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு தெரியுமா? அதுல ஒரு ஜீரகம் ஒருத்தன் உற்பத்தி பண்றான், பாத்தீங்கன்னா மஞ்சள் ஒருத்தன் உற்பத்தி பண்றான். இந்த பணத்தை எங்கேயும் பாதுகாப்பா பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் வச்சுட்டு உட்கார்ந்து இல்ல,
அது பயன்படக்கூடியது. அந்த திட்டத்தை காலி பண்ண ஒரே ஆட்சி தான் மத்திய பிஜேபி ஆட்சி. அவங்க தேர்தலுக்கு வந்து நிற்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் தலையில மண்ணவாரி போட்ட ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி, மோடி ஆட்சி. அருமை பெரியவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திமுக ஆட்சியுடைய சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதை காலி பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிட்டுங்கிறான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுது. ஆனா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன்பாட்டி போர் போடுவான். யாரும் வெளியில வர முடியாது. ஒரு வாரம் போட்டுருவான். டீ குடிக்க முடியாது, காய் கடை திறந்து இருக்காது, பேங்க் இருக்காது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். சாதி கலவரம் நடக்கும், மத கலவரம் நடக்கும். அப்ப யாரும் வெளில வர முடியாது. அப்படி தமிழ்நாட்டில் ஏதாவது, தஞ்சை மாவட்டத்தில் இல்ல, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அந்த 5 வருஷத்துல, 5 வருஷத்துல ஒன்பாட்டி போர் போட்ட மாவட்டங்கள் ஏதாவது உண்டா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது உண்டா? பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி, எங்க ஆட்சியில் அப்படி இருந்துச்சு, எங்க ஆட்சியில் இப்படி இருந்துச்சு இல்லையா? கொரோனா காலத்துல அப்பாரும் பிள்ளையும் கடை திறந்து வச்சிருக்காங்க. அப்பாரும் பிள்ளையும், அந்த செய்தி பார்த்துருப்பீங்க. ஜெயராஜ்னு அப்பாரு, பையன் ஃபெலிக்ஸ்னு பையன். சொந்த கடையில அவன் செல் சர்வீஸ் பண்றான், செல் விற்கிறான். அவனை பிடிக்கூட ஏதாவது மிரட்டி கேட்டாங்களா என்னன்னு தெரியல, அவன் செல்லுன்னு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அவன் கொடுக்கலன்னு சொல்லியிருப்பான். அப்படிதான் நடந்திருக்கணும். கொண்டாந்து வச்சு அடிக்கிறாங்க. கொண்டாந்து வச்சு அடிச்சா அருமை பெரியவர்களை 10 ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு 9 எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, அப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிருக கொலைன்னு வச்சு, உலகத்திலேயே இது மாதிரி சித்திரவதை எங்கேயும் நடந்திருக்காது. விடிய போட்டு அடிச்சிருக்கான். 2 பேரை நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்கானு. ஒரு 3 மணி ஆயிடுச்சு. பார்த்தா ரத்தம் அப்படியே சொல்லன்னு ஓடுது. தேர்றது சிரமமா இருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. உடனே என்ன பண்றாங்க, நேரா கொண்டு போய் கோவில்பட்டி சப்தரை கொண்டு போறாங்க. அங்க இல்ல, இவங்களுக்கு அங்கேயே உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இங்க நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டு வந்துடுறாங்க. விடிய காலத்துக்குள்ள செத்து போயிடுறாரு. 2 பேரும் அப்பாரும் பிள்ளையும் ஒரே நேரத்துல அடித்து கொல்லப்பட்டாங்கன்னா அது எடப்பாடி ஆட்சியில தான். எடப்பாடி ஆட்சியில கொல்லப்பட்டது மட்டுமல்ல, எடப்பாடி அந்த முதலமைச்சராக இருந்தபோது என்ன சொன்னார்னா, இவங்க 2 பேரும் மூச்சு திணறல்ல இறந்துட்டாங்க. ஏன்னா தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறது மீண்டும் நினைவுபடுத்துறேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எதுல செத்து போயிட்டாங்களா? கொரோனாவில் மூச்சு திணறல்ல செத்து போயிட்டாங்க. சொல்றதே யாரு? முதலமைச்சர் தான் சொன்னார். இப்ப இதை விட கூடுதலான சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஆட்சியில தான், திமுக ஆட்சியில தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தான் அந்த வழக்கை துரிதமா நடத்தி அந்த 9 பேருக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. 9 பேருக்கு தூக்கு தண்டனை பெற்று தந்த ஒரு அற்புதமான அரசு தான் அருமை பெரியோர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு, அது கெட்டு போயிட்டு, இது கெட்டு, என்ன கெட்டு போயிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலேயே 2 பேரை பாத்தீங்கன்னா அடிச்சே கொண்ட குடும்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான், அது எடப்பாடி ஆட்சியில தான். அப்ப சட்டம் ஒழுங்கு எதுன்னு நீ பாத்துக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஒரு 13 பேர் குருவியை சுடுறது மாதிரி சுட்டு கொண்டானு. ஒரு போராட்டம் பண்ணவன குருவி சுடுறது மாதிரி சுட்டு கொண்டாயா, 13 பேரை சுட்டு கொண்டான். அதுக்கு இந்த முதலமைச்சர் எடப்பாடி தான் முதலமைச்சர். அவர் என்ன சொன்னாரு, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உளவுத்துறை இருக்கு, டிஜிபி இருக்காரு, சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாத்தீங்கன்னா பிரிவு உளவுத்துறை தனியா இருக்கு. யாரு மூலமா தகவலுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்? எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு முந்தி, அமைச்சர்களுக்கு கிடைக்கிறது முந்தி, பாத்தீங்கன்னா மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிடைக்கிறது முந்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா முதலமைச்சருக்கு தான் கிடைக்கும். அந்த முதலமைச்சர் என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி எல்லாம் சொன்னவர் தான் இப்ப நல்லா நடக்கிற ஆட்சி. இப்ப என்னன்னா அவங்க பாக்குறாங்க தமிழ்நாடு வித்தியாசமா இருக்கு, மற்ற மாநிலத்தோட ஒப்பிடுறாங்க. உணவு பாதுகாப்பு துறை எந்த மாநிலம் கூட தமிழ்நாடு தான். சரி, அது உணவு பாதுகாப்பு துறை மட்டும்தான் தமிழ்நாடா? அடுத்தது என்னன்னு ஜவுளி உற்பத்தி எங்களா இந்த மாநிலத்தா கூட அது தமிழ்நாடு தான். 100 பல்கலைக்கழகம் இருக்கு இந்தியா முழுவதும். இந்த 100 பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டில் மட்டும் 25 இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. வெள்ளத்தால் அடியாது, நம்ம பழைய பாடல், ஔவையார் பாடினது. வெள்ளத்தால் அடியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது, கள்ளருக்கோ பயம் இல்லை, காவலுக்கோ மிக எளிது அப்படின்னு இந்த கல்வியை ரொம்ப சிறப்பா எழுதியிருக்கு. யார் எழுதுனது பாத்தீங்கன்னா ஔவையார் எழுதுனது. தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, பெண்கள்கிட்ட உள்ள கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னாரு. கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னாரு. புத்தகத்தை கொடுத்தா தான் அவங்க படிப்பாங்கன்னாரு. உயர்கல்வி இருக்கு பாருங்க, உயர்கல்வி. இன்னைக்கு உயர்கல்வி இந்தியாவிலேயே 54% இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.